ஃபைல கிளிக் பண்ணி நியூல டெம்ப்ளேட்ஸ் blank டாக்குமெண்ட் ரிசீவ் இதுவும் இதுல அட்டாச் ஆகி இருக்கும். டெம்ப்ளேட்ஸ்ல இங்க பாருங்க சிவி ரிசீவ் மாடர்ன் டிஃபால்ட் நார்மல் பிளாங்க் பேஜ் இருக்கு. நம்ம நார்மல் பிளாங்க் பேஜ் கிளிக் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த வந்து ரூலரை எவ்வளவுக்கு வேணும்னாலும் இந்த பண்ணிட்டு வாட் இஸ் ரிசீவ் ரிசீவ்னா ஒரு ரிசீவ் ரிசீவ் இஸ் த ஸ்டார் டாக்குமெண்ட். நம்மளோட பர்சனல் டீடைல்ஸ் ஷோ பண்றதுக்காக ஈஸியா ரிசீவ்னா ஷார்ட் டாக்குமெண்ட் பர்சனல் டீடைல்ஸ் ஷோ education detail skills career information a good resume helps with job interviews. nickname யூஸ் பண்ணக்கூடாது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் யூஸ் பண்ணக்கூடாது ஆல்வேஸ் வந்து ப்ரொபோஷனல் இமெயில் ஐடி மட்டும் தான் யூஸ் பண்ணணும். வந்து இதுல நான் டைப் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நேம் அட்ரஸ் சவுத் ஸ்ரீ நெக்ஸ்ட் மெயில் ஐடி இந்த அளவு வச்சு போல்டு இது பண்ணிட்டு இது எல்லாத்துக்கும் என்ன சைஸ் போட்டுக்கணும் அதே சைஸ் தான் இது பண்ணிருக்கணும். இதெல்லாம் போல்டுல வச்சுக்கிறேன். பார்த்தீங்களா ரிசீமுக்கு வந்து நேம் அட்ரஸ் ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி எல்லாமே வந்து நமக்கு கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் கேரியர் டைப் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஷார்ட்டா 1 or 2 லைன்ல டைப் பண்ணுங்க. பேராகிராஃபா டைப் பண்ணாதீங்க. அது வந்து மிஸ்டேக் ஆகும். இந்த கேரியர் மிஸ்டேக் இல்லாம டைப் பண்ணுவீங்க. குவாலிஃபிகேஷன் வந்து டேபிள் கிரியேட் பண்ணி அது பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் டைப் பண்ணிட்டு டேபிளை வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து 3 அப்படின்னு எனக்கு டேபிள் டைப் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து டேபிள் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இதுல வந்து நான் இப்போ வந்து அப்படின்னு போட்டுக்கலாம். இதை வந்து இந்த அளவுக்கு இது கொண்டு வந்துக்கலாம். இதுல வந்து நான் வந்து ஸ்டேட் போர்டு செலக்ட் பண்ணிட்டு டெலிட் அப்படின்னு கொடுத்தா டெலிட் ஆயிடும். இப்போ வந்து குவாலிஃபிகேஷன் ரெடி பண்ணியாச்சு. ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் எப்படி ரெடி பண்ணதுன்னு பார்க்கலாம். புல்லட்டை கிளிக் பண்ணிட்டு எம்எஸ் வேர்ட் நெக்ஸ்ட் ஸ்கேல்
பேசிக்ஸ் எப்படி ஸ்கில்லாம் நம்ம இதே மாதிரி இது பண்ணி வச்சுக்கலாம். நான் டிக்ளரேஷன் கொடுத்துருவேன். Hide spelling mistake. Don't use many font strings. Use one theme font and single format. Next, இதே லைன்ல your sign. This is file போய் save. அதில் வந்து export to PDF அதை கிளிக் பண்ண பிறகு அதில் வந்து PDF இதில் எனக்கு வேணும் அப்படின்னா submit format PDF format கொடுத்துட்டு view கூட PDF format export அதையும் கொடுத்துட்டு export கொடுத்துட்டேன். நேமில் வந்து resume சிவா அப்படின்னு சேவ் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் பண்ண ரெசியூமே உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஃபுல்லாக print preview கொடுத்தாச்சு பார்த்தீங்களா. இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஃபோட்டோவை வச்சுக்கலாம். அதுக்கு நான் எப்படி பண்ணணும்னு சொல்லி செஞ்சு காட்டுறேன் பாருங்க. ஷேப் டூலில் ஸ்கொயர் வரைஞ்சிக்கணும். ஸ்மால் இதுக்கு லைன் கலர் வந்து அதில் வந்து மீட்டர் வந்து கொடுத்துருக்கேன். பேக்ரவுண்ட் கலர் ஒயிட். இப்போ இது ஆயிடுச்சு பாருங்க. இப்போ வந்து ஃபைலில் போய் பிரிண்ட் ப்ரிவியூ கொடுத்து காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு ஒரு ஸ்கில், குவாலிஃபிகேஷன், கேரியர் அப்ஜெக்டிவ், அட்ரஸ், ஃபோன் நம்பர் மிஸ்டேக் இல்லாமல் இந்த ப்ரொஃபைல் ஜூமை குறைச்சி கட்டினா ஃபுல் ப்ரிவியூவை உங்களுக்கு பார்க்க முடியும். இதில் உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் பிக்சரில் போய் இமேஜில் வந்து பாக்ஸ்குள்ளே இது பண்ணிக்கலாம். இமேஜு இன்சர்ட்டில் இமேஜ் இருக்கும், அதுலேயும் கிளிக் பண்ணிக்கிறீங்களா. அப்படி இல்லைன்னா இந்த டூலில் வந்து இமேஜ் அதை கிளிக் பண்ணிட்டு இமேஜ் இந்த இமேஜை வந்து நான் இந்த இதில் வச்சு செட் பண்ணி வைக்கிறேன். இப்போ இமேஜ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ரெசியூம் ஃபார்மேட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு வந்து ஃபைலில் வந்து பிரிண்ட் ப்ரிவியூவில் போய் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இமேஜ் கம்ப்ளீட்டாக இது ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இதை நான் இப்போ வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கும். மிஸ்டேக் எல்லாம் இருக்கான்னு நம்ம நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு பிரிண்ட் கொடுக்கணும். அலைன் கரெக்டாக இருக்கா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்டாக இருக்கா, எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிவா டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மோர் கம்ப்யூட்டர் டிப்ஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்.